வானில் தொங்கும் அதிசய சிவன் கோயில் சிதம்பர ரகசியம் வெளியானது எப்படி? வாருங்கள் இந்த காணொளியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இமயமலையின் பனிச்சிகரங்களுக்கு மத்தியில் மனிதர்கள் காலடி படாத உயரத்தில் ஒரு அற்புதமான சிவன் கோயில் இருந்ததாக ஐதீகம். இந்த கோயிலின் பெயர் ஆகாய லிங்கேஸ்வரர் ஆலயம். இந்த கோயில் பூமியில் எங்கும் நிலை கொள்ளாமல் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே அந்தரத்தில் மிதப்பதாக சொல்லப்பட்டது. பக்தியும் தியான பலமும் கொண்டவர்கள் மட்டுமே இந்த கோயிலை காணவும் தரிசிக்கவும் முடியும். பல யுகங்களாக இந்த கோயில் வானில் மிதந்து கொண்டிருக்க மக்கள் இந்த அதிசயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு யுகத்தில் மகாகாலன் என்ற அரக்கன் தோன்றினான். அவன் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் சிவன் பெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டவன். அரிய பல வரங்களை பெற்ற மகாகாலன் உலகை ஆள விரும்பினான். அவனது அசுரகுலத்திற்கு எவ்வித அழிவும் ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டிருந்தான். மகாகாலன் தன் சக்தியால் பெரும் படைகளை திரட்டி தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். எங்கு பார்த்தாலும் அவனது அராஜகமே நிலவியது. தேவர்கள் அனைவரும் கலக்கமடைந்து சிவபெருமானின் உதவியை நாடினர். சிவபெருமான் மகாகாலனின் பக்தியை மதித்தாலும் அவனது அராஜக செயலை அனுமதிக்க மனம் வரவில்லை. சிவபெருமானின் மூலம் அந்த ஆலயத்தை பற்றி தெரிந்து கொண்ட மகாகாலன், அந்த சக்தியாலும் இதை அழிக்க முடியாது. இந்த கோயிலை கைப்பற்றினால் இந்த அண்டத்திலேயே எனக்கு அழிவில்லை என நினைத்தான். மகாகாலன் தனது மாய சக்தியால் வானில் உயர்ந்து ஆகாய லிங்கேஸ்வரர் ஆலயத்தை அடைய முயன்றான். ஆனால் அவனது அசுர சக்தி ஆலயத்திற்கு அருகில் செல்லும்போது சிதறத் தொடங்கியது. அந்த கோயிலின் தெய்வீக ஒளி அவனை நெருங்க விடவில்லை. கோயிலை சுற்றி ஒரு பிரகாசமான ஆற்றல் கவசம் இருந்தது உணர்ந்தான். கோயில் கைப்பற்ற முடியாத கோபத்தில் மகாகாலன் தனது பெரும் படைகளுடன் வந்து ஆலயத்தை சுற்றி வளைத்தான். எவ்வளவு காலம்தான் வானத்தில் மிதப்பாய், உன்னை நான் கீழே இழுத்து எனது வசப்படுத்துவேன் என்று ஆர்ப்பரித்தான். அவன் தனது கோர ஆயுதங்களால் கோயிலின் மீது தாக்குதல் தொடுத்தான். ஆனால் அவனது ஆயுதங்கள் அனைத்தும் ஆலயத்தின் மீது பட்டு ஒளியாக மாறி மறைந்தன. கோயிலுக்கு ஒரு சிறு கீழல் கூட விழவில்லை. மகாகாலன் திளைத்தான். அவனது அனைத்து சக்திகளும் இந்த கோயிலின் முன் பயனற்று போயின. அப்போது ஆகாய லிங்கேஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி தென்பட்டது. அந்த ஒளியில் சிவபெருமான் நடராஜர் வடிவில் தரிசனம் தந்தார். மகாகாலா, உனது பக்தி உண்மையானது, ஆனால் உனது செயல் தவறானது. இந்த ஆலயம் பிரபஞ்ச சக்தியால் பாதுகாக்கப்படுவது. இதை அழிக்கவோ கைப்பற்றவோ எந்த அசுர சக்தியாலும் முடியாது. இது அந்த சராசத்தின் சாட்சி. பக்தியால் மட்டுமே இதை அடைய முடியும், எந்த சக்தியாலும் அடைய முடியாது என்று உரைத்தார். மகாகாலன் நடுங்கினான். அவனது அகம்பாவம் நொடியில் அழிந்தது. தான் செய்த தவறை உணர்ந்து சிவபெருமானின் காலடியில் விணிந்து மன்னிப்பு கோரினான். சிவபெருமான் அவனுக்கு பாவ மன்னிப்பு அளித்து சரியான பாதையை உபசரித்தார். அன்றிலிருந்து ஆகாய லிங்கேஸ்வரர் ஆலயம் அழியாத சிவன் கோயில் என்றும் வானத்தில் தொங்கும் தலம் என்றும் பக்தர்களிடையே போற்றப்பட்டது. இந்த ஆலயம் பக்தி மற்றும் தர்மத்தின் வழியை எடுத்துக்காட்டுவதாகவும் எந்த ஒரு பௌதீக சக்தியாலும் அழிக்க முடியாத தெய்வீக இருப்பின் அடையாளமாகவும் திகழ்கிறது. காலம் காலமாக தூய பக்தியும் அகமனதில் அன்பும் கொண்டவர்கள் மட்டுமே இந்த ஆலயத்தின் தரிசனத்தை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது. நீங்கள் சிவல் பக்தன் என்றால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்கள்